Hello guys, welcome back to Preeti's Creation. So இன்னைக்கு day 2 challenge. இன்னைக்கு என்ன challenge பார்க்க போறோம்னா fear about content creation தான் சொல்லி பார்க்க போறோம். நான் நேத்து போட்ட சேலஞ்சுக்கு வந்து நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறேன். அதே சமயத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரி இன்னும் அப்டேட்டடாக இருங்க என்னோட அப்கமிங் வீடியோஸ்க்கு. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து கண்டென்ட் க்ரியேஷன் ஃபியர் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற டாப்பிக்கோட சேலஞ்ச். ஸோ நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்கிறேன். எனக்கு நடக்கிறது தான் நான் சொல்ல முடியும் இல்லைங்களா. ஆனால் அது எல்லாருமே சில பேரும் அதை ஓவர் கம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் பற்றி நேற்று போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதில் எப்படி நம்மளுக்கு என்னென்ன ஃபியர்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன வந்து நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவோம் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் இன்றைக்கான டாப்பிக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ண ஃபியர் வந்துட்டு ஓகே நம்ம வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணலாமா இல்லாட்டி ஃபேஸ்லெஸ் வீடியோஸ் போடலாமா, எல்லாருக்குமே அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஓகே ஃபஸ்ட் கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருந்தது. நான் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டும் கிடையாது, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டும் கிடையாது, மீடியமான ஒரு பர்சன் தான். கொஞ்சம் இருக்கும் தானே, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த ஃபியர் தானே. ஸோ ஓகே வந்து நம்ம வந்து ஓகே சில வீடியோஸ் ஃபேஸோட சில வீடியோஸ் ஃபேஸ்லெஸ்ஸாகவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி குக்கிங் வீடியோஸில் வந்து நான் ஃபேஸ்லெஸ்ஸாக தான் போடுவேன். சரி இருக்கட்டும், நம்ம வந்துட்டு அந்த ஃபியர் வந்து ஃபஸ்ட்டு ஹெசிடேஷனாக இருந்தது. இது எத்தனை பேருக்கு இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃபியர் வந்து எனக்கு முதல்ல இருந்தது. அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் பண்ண ஃபியர். செகண்ட் ஃபியர் என்னன்னா ஓகே நம்ம எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்றத நான் நேற்று ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது வந்து நமக்கு டே பை டே வந்து நம்மளுக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் வந்து செகண்ட் ஃபியர். தேர்ட் ஃபியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது வந்து இதுவே ஒரு 5 to 7 years பேக் பார்த்தீங்கன்னா நான் அப்போவே யூடியூப்ஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேன். அப்போ வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து யூடியூப்பே வந்து ப்ளூம் ஆகலை. அந்த டைமில் பார்த்து அந்த டைமில் இன்கேஸ் நம்ம ஆரம்பிச்சிருந்தோன்னா இன்றைக்கி நம்ம வந்து முன்னாடி போயிருந்துருக்கலாம். அதுவும் வந்துட்டு நான் வந்து யோசிப்பேன். அதுவும் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப வந்து யோசிப்பேன். ஸோ அதுதான் வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும், நம்ம எப்படி போக போகிறோம் அப்படிங்கிற ஃபியர் வந்து தேர்ட் ஃபியர். இது வந்து எனக்கான ஃபியர் தான். ஆனால் இது மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காம்படிஷன் ஹெவியாக இருக்கே, இது நம்மளால் வந்துட்டு சக்சீட் பண்ண முடியுமான்னு ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் நான் யோசிப்பேன். இப்போயும் எனக்கு அந்த ஃபியர் இருக்குது. பட் இருந்தாலும் அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறேன்னா ஓகே இருக்கட்டும், எத்தனை பேர் போனால் என்ன, நம்ம என்ன ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம், நம்ம என்ன ஒரு பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம பண்ணுறதை நம்ம பண்ணுவோம். இதுக்கான ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டும் ஒரு கான்ஃபிடென்ஸும் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் நான் வந்து என்னோடய கண்டென்ட்ஸை கொடுக்குறேன். ஸோ அந்த காம்படிஷன் ஃபியர் தான் வந்து தேர்ட் பாயிண்ட்டாக ஒரு ஃபியராக நான் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்ன ஃபேஸ் பண்ணேன்னா இன்னுமே வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்குன்னா நான் கிடையாது. எனக்கு தெரிஞ்சிருக்கிற டெக்னிக்ஸை வந்து ஒரு நாள் நான் கற்றுக்கிட்டு தான் நான் ஒன்றுத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப பயங்கரமான டெக்னிக்ஸ்லாம் இன்னும் நான் அட்வான்ஸ்டான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலை. அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இன்னும் நல்லா வந்து நம்ம வந்து போட முடியும். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். எடிட்டிங்கு கிளாரிட்டியாக கொடுக்கறது, தம்ப்நெயில் போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஈவன் ஒரு டெக்ஸ்ட்டு போடுறது கூட நாம் வந்து ஒரு 10 வாட்டி ரீசெக் பண்ணிட்டு தான் நான் வந்து போடுவேன். அப்படியும் வந்து மிஸ்டேக்ஸ் ஏற்படும். ஸோ அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ்க்கு வந்து எனக்கு அந்த ஃபியர் இருக்கும், எல்லா வீடியோஸ்லேயும் இருக்கும். அதனால் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இல்லையான்ற ஃபியர் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து என்னோடய ஃபோர்த்து பாயிண்ட் வந்து அந்த டெக்னிக்கல் ஃபியர் வந்து
இருந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறேன்னா, டெய்லியும் வந்து நான் வந்து ஒரு புது விஷயமா கற்றுக்கிட்டு நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் என்னோட பேக்ரவுண்ட் வந்து இப்போ எல்லாருக்குமே எல்லா பேக்ரவுண்டும் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் நம்ம அந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நான் லேர்ன் பண்ணிக்கிறது. எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ தட் வந்து நம்ம இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் போக முடியும், அதே மாதிரி தாக்கு பிடிக்க முடியும். ஸோ டெக்னிக்கல் ஃபியர் வந்து 4th பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஃபியர் தான். அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணணும் நான் சொல்லிட்டேன். 5th பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது எல்லாருக்குமே யூடியூப் வர போகிறோம், யூடியூப் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ண போகிறோன்னா ஜட்ஜிங் பீப்புள் தான். ஸோ வந்து நம்ம போடுற கண்டென்ட்லேயும் நம்ம என்ன போட்டாலும் வந்து பீப்புள் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க தான். டெஃபினட்டாக வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க தான். நம்ம வந்து எந்த வீடியோ போட்டாலோ என்ன போட்டாலும் விளாகிங் போட்டாலோ பேசினாலோ எப்படி போட்டாலும் வந்துட்டு நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களாம். இவங்க என்னடா இவங்க ரொம்ப ஓவராக பண்ணுறாங்களே, இவங்க ஓகே பாசிட்டிவ் பீப்புளும் இருப்பாங்க, நெகட்டிவ் பீப்புளும் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிடணும்னா நம்ம பாசிட்டிவ் மட்டும்தான் எடுத்துக்கணும், நெகட்டிவ்ஸ் வந்து இக்னோர் பண்ணிக்கணும். பட் வந்துட்டு சில நம்மளோட வெல்விஷர்ஸ் ஆகட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து நம்மளோட நெகட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. அதையும் நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஏன்னா நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள்லேயே அவங்க தான் நம்மளை வந்து கரெக்ட் பண்ண முடியும். அதனால வந்து அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பாக நெகட்டிவ்ஸும் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் நம்மளை கரெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட அதை தவிர்த்து நம்ம தேர்ட் பர்சன்ஸ்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்துக்கவே கூடாது. அந்த ஜட்ஜிங் பீப்புள் இருக்கிறத நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து நம்ம ரெடியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் வந்து பீப்புள் ஜட்ஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம நல்லது பண்ணாலும் பீப்புள் ஜட்ஜ் பண்ணுவாங்க, கெட்டது பண்ணாலும் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஜட்ஜிங் பீப்புள் இந்த மாதிரி ஜட்ஜிங் பீப்புள் இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிப்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய வேலையை நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது அந்த ஃபியர் இருக்கும். பட் அதுக்கு வந்து நான் போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் ஓகே பரவாயில்ல, நம்ம பண்ணுறதை நம்ம பண்ணிகிட்டே இருப்போம், நமக்கான ரிசல்ட் இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு வரும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த ஃபியரை வந்து நான் இப்படி தான் ஓவர் கம் பண்ணுறேன். ஸோ இதுதான் 5th பாயிண்ட். 6th பாயிண்ட் வந்து அதே மாதிரி தான், கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க நம்மளை. ஏதாவது ஒரு மேலே வந்துட்டோன்னா அதுலேருந்து நம்மளை மேலே வரவிடாமல் வந்து பீப்புள் வந்து கண்டிப்பாக நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபியர் இருக்கும். நம்ம பாசிட்டிவ் பீப்புளாக இருந்தாலும் நம்மளுக்கு பாசிட்டிவ் கிரிட்டிசிசமும் வரும், நெகட்டிவ் கிரிட்டிசிசமும் வரும். ஸோ அதனால வந்து அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அந்த ஃபியரும் இருந்துச்சு. அதுக்கான அந்த ரெடியாக இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸும் போல்ட்னஸும் நம்ம வந்து கண்டிப்பாக வளர்த்துக்கணும். அந்த எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு குட் ஹியூமனாக இருந்தாலுமே வந்து அவங்கள வந்து கிரிட்டிக் பண்ணுறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஆனாலும் அவங்க பண்ணுற வேலையை அவங்க பண்ணுவாங்க. ஸோ நமக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பீப்புள் இருக்காங்க, நல்ல ஹியூமன்ஸ் இருக்காங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்ம வந்துட்டு அவங்க எப்படி கிரிட்டிசிசம்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத வந்து என்னதான் அவங்களுக்கு ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் வந்தாலும் அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுட்டு தானே இருக்காங்க. ஸோ வந்து அந்த கிரிட்டிசிசம் வந்து அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்கிறது கிடையாது. ஏதாவது ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் பதில் சொல்கிறாங்க. ஸோ அந்த கிரிட்டிசிசத்துக்கு வந்து நம்ம வந்து தயாராக இருக்கணும். அந்த ஃபியர் எனக்கு இருந்தது. அதுக்குமே வந்துட்டு நான் கரெக்டான ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்துட்டு 6th பாயிண்ட். 7th பாயிண்ட் வந்துட்டு ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் ஆஸ் எ ஹியூமன் வந்து எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ண தான் செய்வாங்க. நான் வந்து ஆரம்பத்தில் போட்ட என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணுற என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இப்பயும் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக போடுவேன்றதுலாம் இல்லை. கண்டிப்பாக இதுலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அதில் ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இல்லைங்களா, அதுவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். நான் சில பேர்கிட்ட கேட்பேன், ஹஸ்பண்ட் கிட்டே கேட்பேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்பேன், எல்லாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பாசிட்டிவாக நினைக்கிறவங்கக்கிட்ட மட்டும்தான் கேட்பேன். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நான் ரொம்ப கேட்பேன்.
அவ வந்து எனக்கு கரெக்டாக சொல்லுவாள். கண்டிப்பாக அவ மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாள். இதை விட நீ நல்லா பெட்டராக தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாள். மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ நம்மளுக்கே ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த மிஸ்டேக்ஸையும் வந்து நம்ம வந்துட்டு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்குன்னு கீப் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரு ரீசெக் பண்ணி தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் ஆகிறது இயல்பு தான். ஆனால் அதுக்கே மிஸ்டேக்ஸாகவே இருக்கக்கூடாது. ஸோ அதையும் வந்து நம்ம வந்துட்டு ரெடியாக தான் இருக்கணும். அந்த ஃபியர் வந்து எனக்கு ஒவ்வொரு வீடியோலையும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இது எப்படி போகுது, இப்போ எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து வைரலாக போகுதுன்னா அந்த வீடியோ நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரீசெக் பண்ணுவேன். அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் அது எப்படி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குதுன்றதெல்லாம் நான் வந்து செக் பண்ணுவேன். ஆனால் அந்த வீடியோவே கொடுப்பேன் நான் கேட்டால் இல்லை. ஆனால் அதில் வந்து சில டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். சில லோவாக போன எனக்கு 5 வியூ 6 வியூலாம் வந்து சில வீடியோலாம் போயிருக்குது. அப்போ அதை விட இது எவ்வளோ பெட்டராக கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் நான் வந்து யோசிப்பேன். அதுதான் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்டேக்ஸ். இதுதான் வந்துட்டு ஒரு 8th பாயிண்ட்டு. ஸோ வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபியர்ஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதில் எப்படி நான் ஓவர் கம் பண்ணன்றதையும் உங்ககிட்ட நான் வந்து சொல்லிட்டேன். இந்த டே 2க்கான சேலஞ்ச் வந்து இதுதான். இது மாதிரி யூடியூபர்ஸ் ஆகட்டும், இனிமேல் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாகட்டும், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் மேபி இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகலான்றதுக்காக தான் வந்து நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன். எனக்கு பர்சனலாக ஃபேஸ் பண்ண பாயிண்ட்ஸை தான் சொன்னேன். கண்டிப்பாக வந்து இது வந்து நிறைய பேருக்கு அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லாக ஆகும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த பாயிண்ட்ஸை எடுத்துக்கோங்க. இது எப்படிலாம் ஃபேஸ் பண்ணேன்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டே 2க்கான சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நேற்று போட்ட வீடியோஸ்க்கும் இன்றைக்கி போடுற வீடியோஸ்க்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இனி நாளைக்கான சேலஞ்சை வந்து நான் நாளைக்கு போடுறேன். உங்களுடைய ஆதரவை வந்து எங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. இன்னும் பெட்டர் கண்டென்ட் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அன்டில் தென் இட் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ப்ரீத்திஸ் கிரியேஷன். என்னோட சேனல் நேம் வந்து ப்ரீத்திஸ் கிரியேஷன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பை. மீட் யூ டுமாரோ.